வீரகுமார் தற்போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க அரசியல் கட்சித் தலைவர்கள். அதுபோக சிகிச்சையில இருக்கிறவங்க எத்தனை பேர், தனியார் மருத்துவமனையில எத்தனை பேர் சிகிச்சையில இருக்காங்கிற தகவல் வெளியாகி இருக்கா? கண்டிப்பாக கரூரில் நடந்த இந்த சம்பவம் மாநிலம் முழுவதுமே பெரிய அதிர்ச்சிக்குள்ளான நிலையில பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் பார்வையிட்டு அவர்களுடைய உடல்நலம் குறித்தும் தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறார்கள். தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் நேரில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் அவர்களுடைய உடல்நிலை குறித்து கேட்டிருந்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். தற்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமாரும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து தற்போது மருத்துவக் கல்லூரியினுடைய நிலை குறித்தும் இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய விவரங்கள் குறித்தும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை, உடற்கூறாய்வு செய்யப்பட்டது உள்ளிட்ட இந்த சம்பவம் குறித்த பல்வேறு விவரங்களையும் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அந்த தகவல்களை துணை முதலமைச்சரிடம் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் தற்போது தெரிவித்து வருகிறார். பொதுவாக 39 பேர் உயிரிழந்ததாக மருத்துவமனை சார்பில் தெரிவித்த கிட்டத்தட்ட 6 பெண்களும் 6 பெண் குழந்தைகளும் 4 ஆண் குழந்தைகள் என மொத்தம் 10 குழந்தைகள் இதுல பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போலவே இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமில்லாம தனியார் மருத்துவமனை, அந்த சம்பவம் நடந்த தனியார் மருத்துவமனைகள்லையும் பலரும் மருத்துவ தீவிர சிகிச்சை பிரிவு, உள்நோயாளி, புறநோயாளி பிரிவு என பிரிவுல சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வராங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையில தற்போது வரை 51 பேர் அட்மிஷனாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அதுல 11 பேர் ஐசியூ வார்டிலையும் 40 பேர் உள் நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. மொத்தமா 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையும் இந்த கரூர்ல இருக்கக்கூடிய அமராவதி ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அக்ஷயா ஹாஸ்பிட்டல், நாதன் ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் என மொத்தமாக இந்த மருத்துவ மனைகள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் மொத்தமாக சிகிச்சை பெற்று வருகிறாங்க. ஓவராலா கரண்ட்ல பொறுத்தவரை 107 பேர் இங்க கரூர்ல சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கிறாங்க. அதுலதான் 39 பேர் உயிரிழந்ததாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கல்லூரிக்கு நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வருபவர்களை ஒருபுறம் பார்த்து அவர்களுடைய உறவினர்களிடம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தாலும் உயிரிழந்தவர்களுக்கும் மலர் மாலை அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அரசியல் கட்சியினரும், தமிழக அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய அனுதாபங்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள்.